தமிழக மீனவர்கள் 55 பேர்களை சர்வதேச கடல் எல்லையில் இன்று இந்திய கடலோர காவல் படையிடம் இலங்கை ஒப்படைக்கிறது. பொங்கலை முன்னிட்டு இலங்கை சிறைகளில் இருந்து தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எட்டிய மத்திய மாநில அரசுகளுக்கு ராமேஸ்வரம் மீனவர் சங்கங்கள் நன்றி தெரிவித்துள்ளன. தங்களின் வாழ்வாதாரமான விசைப்படகுகளையும் மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படை இதுவரை 104 மீனவர்களையும் 66 படகு சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. நம்முடைய மத்திய அரசோட முழு முயற்சியில இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய நமது மீனவர்களை விடுவிக்க பொங்கலுக்காக வேண்டி விடுதலை ஒரு கோரிக்கை வச்ச நடிப்பில் இலங்கை ஜனாதிபதி பரிந்துரை செய்து இன்னைக்கு நம்முடைய மீனவர்களை மட்டும் விடுவிச்சிருக்காங்க. மீனவர்களை மட்டும் விடுச்சது ரொம்ப சந்தோஷமான செய்தி. இருந்தாலும் இந்த படகு உரிமையாளரும் இங்க பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பசியும் பட்டினிமா அந்த படகை விடுவிக்கிறதுக்கு இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் இலங்கை அரசு ஒரு முடிவுக்கு வரணும். தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரமாகிய இந்த படகுகள் விடுதலை பண்ணாது ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க அங்க இலங்கை சிறையில் இருந்தாங்க, இங்க தமிழ்நாட்டில் சும்மா தான் இருக்க முடியும். ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரமாகிய இந்த படகு வந்தா தான் அவங்க மீன் பிடிச்சு பிளப்பு நடத்தி குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு மத்திய அரசு உடனே இலங்கை அரசை வலியுறுத்தி இலங்கையில் சிறையில் சிறைப்பட்டிருக்கின்ற படகுகளை உடனடியாக விடுதலை பண்ணணும்.